கிரைஸ்த கிங் சிபிஎஸ்இ பள்ளி ஜேக்கம்பஸ் கன்னுமாமூடு 16வது ஆண்டறிக்கை. கிரைஸ்த கிங் மெட்ரிக் மேல்நிலை மற்றும் சிபிஎஸ்இ பள்ளி கூட்டத்தின் 16வது ஆண்டு விழா கூட்டத்திற்கு தலைமை வகிக்கும் மாத்திரவிளை பங்கு தந்தை அருள் திரு ஜஸ்டின் பிரபு அவர்களே, தாளாளர் அவர்களே, பெற்றோரே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, ஆசிரியரில்லா பணியிடங்களில் பணிபுரியும் சகோதர சகோதரிகளை, அன்பு மாணவ செல்வங்களை, அனைவருக்கும் வணக்கம் கூறி இவ்வறிக்கையினை சமர்ப்பிக்கின்றேன். நமது பள்ளி 2020 முதல் 2027 ஆண்டு வரைக்கும் மத்திய அரசின் சிபிஎஸ்இ மேல்நிலை வகுப்புக்கான அங்கீகாரம் பெற்றுள்ளதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2022-23 கல்வியாண்டில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் வெற்றி பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மார்ச் மாதம் 2023 நடைபெற்ற 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 600க்கு 572 மதிப்பெண்களும், 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 553 மதிப்பெண்களும், 10ஆம் வகுப்பில் முதல் முறையாக சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு எழுதி முதல் மதிப்பெண்ணாக 500க்கு 478 மதிப்பெண்கள் பெற்றுக்கொண்டதும் நமது பள்ளிக்கு பெருமையே. 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 2 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்களும், 12ஆம் வகுப்பில் உயிரியல் பாடத்தில் 1 மாணவி 100க்கு 100 மதிப்பெண்களும் வாங்கியது தனி சிறப்பாகும். எமது பள்ளியில் மழலையர் பிரிவு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கல்வி புகட்டவும், இம்மாணவர்களை கவனிக்கவும் 49 ஆசிரியர்களும் 29 ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுமாக மொத்தம் 78 பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றார்கள். 2023-24 நடப்பு கல்வியாண்டிற்கான வகுப்புகள் சிபிஎஸ்இ முறைப்படி மார்ச் 28, 2023 முதல் ஆரம்பிக்கப்பட்டு வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. 2023-24 கல்வியாண்டிற்கான முதல் பெற்றோர் ஆசிரியர் கூட்டமானது ஜூன் 24, 2023 அன்று நடைபெற்று இக்கூட்டத்தில் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பிரிவுக்கு திருமதி கலா ஆசிரியை அவர்களும், தொடக்கநிலை பிரிவுக்கு திருமதி எலிசிட்டால் ஆசிரியை அவர்களும், மழலையர் பிரிவுக்கு திருமதி சிஜிமோல் ஆசிரியை அவர்களும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக செயலாற்றி வருகின்றனர். இக்கல்வியாண்டு முதல் மாணவர்களின் திறன் அறிவை மேம்படுத்தும் வகையில் கேஜி முதல் 7ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கேம்பிரிட்ஜ் பாடநூல்களும், 8 முதல் 11ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு என்சிஆர்டி பாட புத்தகங்களும் வழங்கப்பட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. 2023-24 கல்வியாண்டில் மாணவ மாணவியர் ஆங்கிலத்தில் அதிக புலமை பெற வேண்டும் என்னும் நோக்கத்தில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் முழுநேர ஆங்கில பயிற்சியாளர் பணியமர்த்தப்பட்டு அவர் தமது பணியை சீரும் சிறப்புமாக செய்து வருகின்றார். 2023-24 கல்வியாண்டில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் 3ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள எமது பள்ளி மாணவர்கள் சர்வதேச அளவிலான தேர்வு எழுத இருக்கின்றார்கள். இத்தேர்வில் வெற்றி பெற்று கிடைக்கக்கூடிய சான்றிதழ் மாணவர்களின் எதிர்காலத்தை மேலும் மெருகூட்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசும் மாநில அரசும் போட்டித் தேர்வுகளை மையப்படுத்தி மாணவர்களை தேர்வு செய்யும் காரணத்தால் எம் பள்ளியும் அதை மனதில் கொண்டு கணிதம் மற்றும் அறிவியல் பாடத்திற்கு இந்தியன் டேலண்ட் ஒலிம்பியட் தேர்வுக்கு 3ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு சிறப்பாக பயிற்சி வழங்கப்பட்டு வருகின்றன. இக்கல்வியாண்டில் மாணவர்கள் இந்தியில் புலமை பெறுவதற்காக இந்தி பிரச்சார சபா மூலம் இணைந்து மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் ஒவ்வொரு வகுப்பிற்கும் தகுந்தவாறு தேர்வு எழுதி வெற்றி பெறுபவர்களுக்கு அரசால் சான்றிதழ் வழங்கப்படும். இக்கல்வியாண்டில் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக 55 புதிய கணினிகள் 11 லட்சம் செலவில் வாங்கப்பட்டு மாணவர்களின் பயன்பாட்டிற்காக கணினி ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. ஆசிரியர்களின் கற்பிக்கும் திறனை மேம்படுத்தும் விதமாக நமது பள்ளி சிபிஎஸ்இ தக்ஷின் சகோதயா அமைப்பில் இணைந்து முதல்வர் மற்றும் ஆசிரியர்களுக்கு பல பயிற்சிகள் வழங்கப்பட்டன. கடந்த கல்வியாண்டில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அவற்றிற்கான பரிசுகள் இலக்கிய மன்ற விழாவில் கொடுக்கப்பட்டது. நமது பள்ளியில் உலக அறிவியல் தினமான பிப்ரவரி 28, 2023 அன்று அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டு மாணவ மாணவியரின்
படைப்பாற்றல் திறன் ஊக்குவிக்கப்பட்டன. 2023 ஜூன் 26 அன்று போதை விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டு பின்னர் விழிப்புணர்வு வாசகங்களுடன் மாணவர்கள் பேரணியாக சென்று வந்தனர். ஆகஸ்ட் 5, 2023 அன்று எம் பள்ளியில் விளையாட்டு விழா மற்றும் உணவு திருவிழா கொண்டாடப்பட்டது. விளையாட்டு விழாவில் அருள் தந்தை ஜேசுதாசன் தாமஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அன்றைய தினம் ஒலிம்பிக் சுடர் ஓட்டம் நடைபெற்றது. சுடர் ஓட்டத்தை பழுகல் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் அவர்கள் கொடியசைத்து துவங்கி வைத்தார்கள். எமது பள்ளி மாணவர்கள் கண்ணுமாமூடு சந்திப்பு வரைக்கும் சென்று வந்தனர். இந்நிகழ்விற்கு பழுகல் காவல்துறையினர் தகுந்த பாதுகாப்பை வழங்கி மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்தனர். பின்னர் மாணவர்களுக்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இக்கல்வியாண்டிலும் மாணவர்களின் கலை, அறிவு மற்றும் உடல் திறனை மேம்படுத்தும் விதமாக பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அவற்றிற்கான பரிசுகள் ஆகஸ்ட் 18, 2023 அன்று வழங்கப்பட்டன. கலர்ஸ் டே, ஃப்ரூட்ஸ் டே, வெஜிடபிள்ஸ் டே போன்ற செயல்பாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஆகஸ்ட் 19, 2023 அன்று ஓண பண்டிகை கொண்டாடப்பட்டு அத்தப்பூ போட்டிகளும் நடத்தப்பட்டன. அதன்பின் ஓண விருந்து பரிமாறப்பட்டது. எம் பள்ளியின் பாடத்திட்டத்தோடு இணைந்து கேரம், சதுரங்கம், ஸ்கேட்டிங், ரூபிக்ஸ் கியூப், இசை, நடனம், சிலம்பம், கீபோர்டு, யோகா மற்றும் கராத்தே ஆகிய பயிற்சிகள் சனிக்கிழமை தோறும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. கராத்தே, சிலம்பம் மற்றும் ஸ்கேட்டிங் நம் பள்ளி மாணவர்கள் மாவட்டம் மற்றும் தேசிய அளவில் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இக்கல்வியாண்டில் அரசு வழங்கும் இலவச பேருந்து பயண அட்டை எம் பள்ளி வாயிலாக அனைத்து மாணவர்களுக்கும் கிடைக்க விண்ணப்பிக்கப்பட்டன. தகுதியுள்ள மாணவர்கள் அரசு வழங்கும் சிறுபான்மையினர் கல்வி உதவித்தொகையை வருடந்தோறும் பெற்று வருகின்றனர். கடந்த 2022-23 கல்வியாண்டில் மாணவ சாரண சாரணியர் இயக்கம் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றது. இக்கல்வியாண்டில் எம் பள்ளியில் சிறப்பு அம்சங்களை நன்குணர்ந்த பெற்றோர் 151 பேர் பிள்ளைகளை எம் பள்ளியில் புதிதாக சேர்த்துள்ளனர். ஒவ்வொரு கல்வியாண்டிலும் நடைபெறக்கூடிய கல்வி வளர்ச்சி நாள், ஆசிரியர் தினம், கிறிஸ்துமஸ் மற்றும் பொங்கல் தின விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. கடந்த 2022-23 கல்வியாண்டில் மாணவர்கள் சுற்றுலாவாக நெய்யார் டேம், ஹாப்பிலேண்ட் மற்றும் லூலு மாலுக்கு சென்று வந்தனர். பணி நிறைவு பெற்ற பணியாளர்களுக்கு அவர்தம் பணியினை பாராட்டி பிரிவு உபசார விழா நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டன. கடந்த 2022-23 கல்வியாண்டில் தங்கள் பிள்ளைகளை தவறாமல் பள்ளிக்கு அனுப்பிய பெற்றோர்களும் அவர்தம் பிள்ளைகளும் இன்று இவ்விழாவில் கௌரவிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கிரைஸ்ட் தி கிங் CBSE பள்ளி ஒவ்வொரு வருடமும் வளர்ச்சியை காண உதவும் இறைவனுக்கும் பெற்றோருக்கும் ஆசிரியர் மற்றும் ஆசிரியரல்லா பணியிடங்களில் பணிபுரியும் சகோதர சகோதரிகளுக்கும் இவ்வரங்கில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி கூறி இவ்வறிக்கையினை சமர்ப்பிக்கின்றேன். இவன் இணைத்தாளர் திரு ஜான் பீட்டர். நாள் ஆகஸ்ட் 26, 2023. இடம் ஜாக் கேம்பஸ், கண்ணுமாமூடு. நன்றி.